நடுவிலும் உன் கால்கள் வழுவாதபடி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை பிரச்சனை நடுவிலும் நீ விழுந்து போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமே, நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறீர் என்று ஆசாப் சொன்னது போல இன்றைக்கும் என் கரம் பிடித்து அவர் பாதத்தை நீ பிடித்து கொண்டிருந்ததை அவர் மறந்து போகவில்லை. அவரை சார்ந்து கொண்டிருந்ததை அவர் மறந்து போகவில்லை. நீ அவருக்காய் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்ததை அவர் மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா. பல இரவுகள் நீ அவர் பாதத்தை பிடித்து வடித்து கண்ணீர், அது ஒன்றும் அவர் மறந்து போகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தில் இருக்கிறது. என் ஜெபத்தை தள்ளாதவர் அவர். தமது கிருபை என்னை விட்டு விலக்காதவர் அவர். என் காரியத்தில் அவர் எழுந்தருளுவார். என் இக்கட்டுகளை கர்த்தர் நீக்குவார். என் மேன்மை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம். ஹல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம். Thank you Holy Spirit. நான் விதைச்ச யாருன்னு தெரியாதவன் கொஞ்ச நேரம் வந்து பாதத்தை பிடித்ததுமே அவன் அழுகை நீடித்திருக்காதபடிக்கு அவன் வீட்டில் வந்து என் ஆண்டவர் அதிசயம் செய்வாரானா? பல நாட்களாய் அவர் பாதத்தில் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் என் கண்ணீரை விலக்க மாட்டார். என் கண்ணீரை கர்த்தர் அற்பமாய் பார்க்கவில்லை. என் கண்ணீர் அவர் துரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போக. இதுதாங்க நம்பிக்கை. நான் விதைச்ச, நானோ கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த அவரை துதிப்பேன். நான் ஜெபித்த ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவங்க ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம். ஹல்லேலூயா. நான் விதைச்ச விதையெல்லாம். ஆமென். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம். ஹல்லேலூயா. நான் விதைச்ச சொப்பனங்கள் கண்டவன, காசுக்கு விற்றவன, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது. நீர் செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ சொல்லு. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச ஓரி மனசத்தலரா. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம். ஹல்லேலூயா. ஆமே. திக்கி திக்கி பேசுவனை, மந்த நாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கி நீ அழைப்பே இல்லை என்று
அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கி. நீர் மட்டுமில்லனா, நீர் மட்டுமில்லனா என்ன நான் செய்திருப்பேன். எத்தனையோ பேர நம்பி ஏமா நான் ஜெபித்த ஜெபமெல்லாம், நான் ஜெபித்த ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு இயேசுவே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பார்வோனின் சேனை என்னை, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலில் தடுத்து விட்டாலோ, பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, தடையில்லையே. பார்வோனின் சேனை, எந்த சேனை உன்னை பின்தொடர்ந்தாலும், எந்த செங்கடல் உன் வழியை மறித்திருந்தாலும், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை உன் பாதை தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தவைகள் தடைபடாது. உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே. நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவீரே. நன்மை. எல்லாரும் சேர்ந்து சத்தமா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். நீங்க எல்லாம் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு, எல்லாம் நீங்க, எல்லாம் நீங்க மட்டும் எனக்கு, நீங்க மட்டும் எனக்கு, மட்டும். ஆமே. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட நான் ஜெபித்த ஜெபங்கள், நான் வடித்த கண்ணீர், இது ஒன்று வீண் போகாது, வீண் போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைந்து போகவில்லை. ஒவ்வொன்றிற்கும் பதில் வந்து கொண்டிருக்கிறது, பலன் வந்து கொண்டிருக்கிறது. இது அவர் வருகிறார், அவர் அவனுக்கான பலனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்படியே ஒரு விஷயம், உங்க முழங்கார் படிட முடிந்தவர்கள் முழங்கார் படிட்டு 2 நிமிடங்கள் தாவீது சொன்னது போல, நானோ உம்மையே நம்பிக்கொண்டிருந்தேன், மென்மேலும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருந்த நாட்கள் தாண்டி விட்டது, பல அனுகூலமான சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இக்கட்டான நிலையில் எப்படி சீஷர்கள் தண்டு வலித்துக் கொண்டிருந்தார்களோ, ஆமென், அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வருத்தப்பட்டார்கள். ஆரம்பத்தில் இந்த வருத்தம் இல்லை, ஆனால் பிரச்சனை ஜாஸ்தியாக, தடைகள் ஜாஸ்தியாக, பிரதிகூலங்கள் ஜாஸ்தியாக, இப்பொழுது அவர்கள் வருத்தப்பட்டதை கண்டு, ஆமென், இந்த வருத்தப்படுகிற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் என்றா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், இதிலும் நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், இந்த சூழலில் நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. நான் இந்த மாதத்தில் நீ எதை எதை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்துக்கு உன் நடுவில் அவர் வருவார். நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை
ஆமே, முற்றுப்புள்ளி வைக்க அவர் வருவார், அவர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் இயேசு இதோ வருகிறார். நீ வருத்தப்படுகிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. எது அவர்களை வருத்தப்படுத்தினதோ அதன் மேல் நடந்து வந்தார் அவர். ஹல்லேலூயா. எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ அந்த காரியத்தின் மேல் அவர் நடந்து வரப்போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, இந்த மாதம் உன்னை வருத்தப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாத கர்த்தர் எனக்கு அப்படி செய்ய போறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, ஏதோ ஒன்றை செய்துவிட்டு போவதற்கல்ல. அவர் வரவும், அவர் அந்த காரியத்தை மாற்றவும், நடந்த காரியம் அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். இந்த நேரத்தில் எது உங்களை வருத்தப்படுத்துகிறதோ அதை அவர் பார்க்கத்தக்கதாய் உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாய் ஊற்றுங்கள். 2 நிமிடங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து ஜெபியுங்கள். இந்த மாதம் ஏதோ ஒரு காரியம் இல்லப்பா, இந்த காரியம் நடக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் எனது எதிர்பார்ப்புக்கு மேலானதை நீ செய்கிறீர். ஆனால் இந்த மாதம் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். ஏதோ ஒன்று செய்யாதீங்க, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை நடப்பிப்பீராக. அப்படி கேட்க விரும்புறவங்க அந்த காரியத்தை ஆண்டவர் பார்வைக்கு முன்பாய் வையுங்கள். ஆண்டவர் பார்க்கிற விதம் வையுங்கள். நீ எதில் வருத்தப்படுகிறாயோ, எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, தேவனை நம்பி வை இந்த காரியத்தை. தேவனை நம்பி வை இந்த காரியத்தை. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட்டு உங்களை வருத்தப்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வையுங்கள். எசேக்கியா நிருபத்தை அவருக்கு முன்பாய் விரித்து அவர் பார்க்க வைத்தது போல இன்று அவர் பார்க்க அந்த காரியத்தை வை. விசுவாசித்து சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அவர் வருவார். இந்த காரியத்துக்காக வருவார், இந்த காரியத்துக்காக வருவார். ஏதோ ஒரு காரியம் செய்ய அல்ல, ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்கல்ல. இந்த காரியத்தில் உன்னை நிறுத்தவும், உன்னை பலப்படுத்தவும், இந்த காரியத்தை சமாதானமாக்கவும். ஒரு சில நிமிடங்கள் இதற்காக ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். இருதய திறக்கட்டும். அன்னாளை போல இருதயத்தை ஊட்டு சகோதரா, அன்னாளை போல இருதயத்தை ஊற்றுங்கள். ஏதோ ஒரு காரியம் வேண்டாப்பா, இந்த காரியம் இந்த மாதத்தில், இந்த 6வது மாதத்தில், 2025 ஜெயத்தின் ஆண்டின் இந்த 6வது மாதத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் உண்டாவதாக. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் உண்டாவதாக. என்னை வருத்தப்படுத்துகிற அத்தனையும், எங்களை வருத்தப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் விலக்குவீராக. ரகபா ஷாதலா ரபா तेरे मो शांता राखाबो लेब्रा खाबा हंदले रे लिब्रा शातलरा ले खाथरे. हालेलुया, हालेलुया, हालेलुया. ஆமென். பேதுருவே, இதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். யோவானே, இதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதோ அவர் வருகிறார், இதோ அவர் வருகிறார். எது எது உன்னால முடியாதுன்னு சொன்னியோ அதன் மேல உன்னை நிக்க வைக்க போறார், அதன் மேல உன்னை கடக்க வைக்க போகிறார். எது எது உன்னை பயமுறுத்தினதோ, எவைகள் உன்னை வருத்தப்படுத்தினதோ அவைகள் உன் கால்களுக்கு கீழே, உன் கைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. கர்த்தரை நம்புகிறவருடைய இருதயம் வாழும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவருடைய இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழும் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார். எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்தினதோ அதே காரியத்தில் இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். இதோ அவர் வருகிறார். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே
Glory, 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 glory. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் இந்த காரியத்தை நான் சாட்சி சொல்ல போறேன். இந்த மாதத்தில் இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்க போகிறது. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே. ஓ இயேசு. ஆமென். எந்த காரியம் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துகிறது? ஆமென். பல காரியங்கள் நடக்கணும், ஆனா ஒரு சில காரியங்கள் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துகிறதா? இப்போ 2 நிமிஷம் நீங்க அப்படியே இருதயம் திறந்து நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தர் பார்க்க வையுங்கள், அவர் அதை கண்டு வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடையவர் அல்லவாப்பா. தம்முடையவர்கள் வருத்தப்படுகிறத பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர். தம்முடையவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து இருக்கிறவர் அல்லவர். அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தம்முடையவர்கள் வருத்தப்படும் போது அவர்கள் சமீபத்தில் வந்து கிரியை செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் இந்த மாதம் நடக்க போறது கிடையாது. இந்த காரியம் நடக்கும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிச்சு ஜெபிக்க போறோம்? ஹல்லேலூயா.